ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், இந்த இரவு ஏதோ தற்செயலாக நீங்கள் இணையவில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதிக்கும்படிக்கு விசுவாசத்தினாலே அற்புதங்கள், அதிசயங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் இந்த இரவிலே உங்களை இந்த நெட்வொர்க்ல இணைத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த காலகட்டத்திற்கு தேவையாய், அல்லது இந்நாட்களில் நம்மை தேவன் எவ்விதத்தில் நடத்த போகிறார், எவ்விதமான ஒரு ஆயத்தம் நமக்குள் தேவை என்று சொல்லி இந்த இரவிலே நான் பேசும்படிக்கு விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதிலே 21 மற்றும் 29 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். ஐசியா சாப்டர் 28 verses 21 and verses 29. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி, கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கண்டது போல கோபம் கொள்வார். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் வாசித்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி, கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல் கோபம் கொள்வார். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். சோ இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இந்த இரவிலே கொடுத்திருக்கிறார். எனக்கு நன்றாக தெரிகிறது, என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன், இது ஒரு நைட் ஆஃப் பிரேக் த்ரூ. நெடுநாட்களாய் காத்திருக்கும் காரியங்களில் ஒரு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். நான் பல நாட்களாய், பல வாரங்களாய் சொல்லிக் கொண்டு வந்தது போல, நவம்பர் 18th இட்ஸ் a very special day. ஏன் அப்படின்னா, நோவா தன்னுடைய பேழையிலே காத்திருந்து கர்த்தர் அவனுக்காக பூமி காய்ந்திருக்கும்படி செய்து கதவுகளை திறந்து அவன் ஒரு புதிய சுதந்திர வீதத்தை அளந்து கொள்ளும்படிக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவனும் அவனுடைய குடும்பமாக அந்த தேவனுடைய நீதி, அதாவது நீதியினால் உண்டான சுதந்திர வீதத்திற்கு அவன் சொந்தக்காரனானான் என்று எபிரேயர் 11 எழுதியிருக்கிறதே, அந்த சுதந்திரவாளியாய் அடியெடுத்து வைத்த நாள் இந்த வருஷத்துல நவம்பர் 18ஆம் தேதி வருகிறது. So almost for one whole year they were inside the ark. So ஒரு சின்ன இடத்துல, maybe you are confined to a situation for almost for a year. I want to tell you, this is a night where God is declaring your breakthrough. Praise the Lord. Soon the doors are going to be open, and soon you're going to just come out to inherit something new and something that is big. பெரியதான ஒரு சுதந்திர வீதம். பேழை புறப்பட்ட இடம் வேறே, அது தங்கின இடம் வேறே. அது புறப்பட்ட இடத்திலே, பேழை புறப்பட்ட இடத்திலே இருந்தவைகள் நோவாவுக்கு நஷ்டமாய் போனது. He lost almost everything. In fact, நம்ம இப்படி சொல்லலாம், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு செய்து விற்று பேழையை கட்டினான். பேழை என்றால் என்னவென்றே தெரியாது, மழை என்றால் என்னவென்றே தெரியாது. ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான் என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கிருபையினால் நமக்கு அருளப்படுகிற ஞானத்தை கொண்டு நமக்கு தெரியாதவைகளை செய்து விடலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் மழையை கண்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடலை பார்த்ததே இல்லை.
நோவா காலத்திலே சமுத்திரம் என்பது ஓரிடத்திலும், அதாவது சேர்ந்த ஜலம் ஓரிடத்திலும், வெட்டாந்தரை ஓரிடத்திலும் தான் இருந்தது. பேலகின் நாட்களில், அதாவது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் தான் பூமி பகுக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அதற்கு முன்பதாக சமுத்திரம் என்றால் என்னவென்று தெரியாது. சேர்ந்த ஜலம், பூமி அப்படி உருண்டையா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடல், அதாவது சமுத்திரம் தண்ணீர் இருந்தது, ஒரு பக்கம் தரை இருந்தது. அவன் தரையிலே வாழ்ந்த மனிதன், அவன் தண்ணீரை பார்த்ததே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிருபையை பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுடைய குடும்பத்திலே பல எதிர்ப்புகள் இருந்திருக்கலாம். பலரும் பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். காரணம், கட்டப்பட்டது ஏதோ நம்முடைய வீட்டின் அந்த கொள்ளைப்புறம் என்று சொல்கிறோமே, பின்பதாக பேக்யார்ட்னு சொல்றோமே, அதிலே ஒளித்து வைத்து கட்டக்கூடிய அளவுக்கு சிறிதானதல்ல. அவன் கட்டினது ஒரு பிரம்மாண்டமான பேழை. அது எல்லாருக்கும் தெரிகிறது போல இருந்தது. ஆனால் ஒருவருக்கும் அது இன்னதென்று தெரியாது. அதை கட்டின நோவாவுக்கும் அது இன்னதென்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் செய்து முடித்தான். வேதம் சொல்கிறது, நோவா பேழையை கட்டினான், செய்து முடித்தான். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அந்த அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கே, அந்த இடத்துக்கு அவனுக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் அனுப்பினார். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது அவன் போய் சிங்கத்தை கூட்டு வரல, அவன் போய் கரடியை கூட்டு வரல, அவன் போய் சிவிங்கியை கூட்டிட்டு வரவில்லை. அவன் தேவன் தனக்கு சொன்னதை செய்து முடித்து அங்கேயே நின்றான். சகலமும் பேழைக்கு உட்பட்டன. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நிறைவாகும் இடத்திலே நீங்கள் எதுலெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசி செயல்படுறீங்களோ அந்த இடத்திற்கு உங்களுக்கு தேவையான அனைத்தும் தேடி வரும். கர்த்தர் அதை செய்வார். ஆக ஒரு வருட காலமாக ஒரு சிறையிருப்பு போல, ஒரு லாக்டவுன் போல இருந்த காரியம், அதிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை நினைத்தருளி அந்த கதவுகளை திறக்கிறார். அவன் குடும்பமாக வெளியே வருகிறான். தேவன் எங்கே அந்த பேழையை தட்ட வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, எந்த அரராத் மலையிலே அந்த சிகரத்திலே தங்கி இருந்ததோ அங்கிருந்து அவன் இறங்கி வருகிறான். அவன் இறங்கி வரும் பொழுது புதிய அந்த முற்றிலுமாய் புதிதாக்கப்பட்ட அந்த பூமியை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்போ இது என்னைக்கு நடந்தது சரித்திரத்துல? அதோடைய இந்த வருஷத்துல எந்த டே அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 18 வருகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் சில பெரிய சுதந்திர வீதங்களை அளந்து கொள்ளும்படி ஆயத்தப்படுங்கள். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செயல்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய சுதந்திர வீதங்களை நிச்சயமாய் அளந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நாம் வாசித்த வசனத்தை கவனிப்போம். கர்த்தர் தமது கிரியாகிய அபூர்வமான கிரியை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒண்ணு நடந்துச்சே அத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வசனம் சொல்லுது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். நான் வந்து ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் எடுத்து பார்த்தேன். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, for the Lord will rise up as at the Mount Perazim, he will be stirred up as in the valley of Gibeon to do his work, his unusual work and incredible work, and to accomplish his work, his extraordinary work. இதான் ஆம்பிளிஃபைட்ல சொல்லியிருக்கு. ஸோ நான் வந்து என்ன விசுவாசிக்கிறேன்னா, this is the evening of unexpected works. ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆசம் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அன்ஃபெமிலியர் ஒர்க்ஸ். நமக்கு பரிச்சயம் இல்லாத, நமக்கு புலப்படாத, நம்மால் யூகிக்க முடியாத சில கிரியைகளை அவர் இந்த இரவிலே செய்கிறார். Praise the Lord. Amen. So expect the unexpected. இதுவரைக்கும் எனக்கு நடந்த விதமாகத்தான் நடக்கும் என்று நினைவு கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அவருடைய தீர்மானங்கள் மகிமையா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அவர் நினைக்க முடியாத சில நிகழ்வுகளை, சில காரியங்களை அவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இப்போ நம்ம அந்த ரெஃபரன்ஸை வச்சு பார்க்கணும். என்னன்னா பெராசீம், மவுண்ட் பெராசீம். பெராசீம் அப்படின்னா பிரேக் த்ரூ.
ஸோ மவுண்ட் பராசீம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் பிக் பிரேக் த்ரூஸ், a season of big breakthroughs. மவுண்ட் பராசீம், பராசீம் மலை. ஸோ எப்படி இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து வைத்துக் கொள்வோம். அது வாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய போர்ஷனா இருக்கு. ஸோ ஓகே, வேணா சீக்கிரமா வாசிச்சலாம். 17ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 5. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். ரைட், ஓகே. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இந்த பிராசேம் மலை, ஸோ அது ஒரு மவுண்டன், ஒரு மலை. அந்த மலைக்கு நேர கீழே வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அந்த பள்ளத்தாக்கை எப்படி சொல்றாங்க அப்படின்னா கிபியோன் பள்ளத்தாக்கு என்றும் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு என்றும் அறியப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பெராத்சீம் மலை, இந்த மலையில என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு நீரூற்று இருந்துச்சு, ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றில இருந்து வருகிற தண்ணீர் அது எப்படின்னா அது மலையில இருந்து கண்மலையிலிருந்து வர்றதுனால அது ஒரு பெரிய ஃபோர்ஸோட வருது. தண்ணீர் ஒரு பிரேக் த்ரூ வாட்டர். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தபடினால்தான் அவன் சொன்னான், என் சத்துருக்களை தண்ணீர் உடைந்தோடுகிறது போல என் சத்துருக்களை எனக்கு முன்பதாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்கிறான். நான் வாசித்த 17ஆம் வசனத்திலே ஒரு குறிப்பு அங்கு சொல்லப்படுகிறது. பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது என்று எழுதியிருக்கிறது. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. அப்ப நான் சொல்றேன், இந்த சீசன் எப்படிப்பட்டது அப்படின்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து அநேகர் பேச போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ ஒரு ஆடிபிள் ஃபேஸ்ல அது வருது. ஒருவேளை இது வரைக்கும் அமைதலாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது உங்க மேல இருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கங்களும் இப்பொழுது பேசப்படுகிறது. இந்த அதிகாரம் முதல் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 17:1 வாசிங்க. அதாவது 5:1. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் காலத்தில் ஒரு காலகட்டம் சொல்கிறது. எப்படி நான் போட்டிருக்கேன்னா சீசன் of the manifestation of the fullness of anointing. யோசிச்சு பாருங்க, வந்து தாவீத ஆண்டவர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சாமுவேலை கொண்டு அபிஷேகிக்கும் போதே எதுக்காக அபிஷேகித்தார் அப்படின்னா சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக இருக்கும்படிதான் அபிஷேகித்தார். சவுல் எந்த இஸ்ரவேலின் மேல் எவ்வளவு இஸ்ரவேலின் மேல் ஆதிக்கம் செலுத்தினானோ அத்தனை இஸ்ரவேலின் மேலும் ஆதிக்கம் செலுத்த ஆளுமை செய்யத்தான் தாவீது அபிஷேகிக்கப்பட்டான். ஆனால் அதற்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருந்தது. So for a long season time he was like a fugitive. He was just running away. அவன் ஓடிக்கிட்டே தான் இருந்தான், துரத்தப்பட்டான், தெல்லு பூச்சி போல கௌதாரி போல வேட்டையாடப்பட்டான். கௌதாரியை வேட்டையாடுறவங்களுக்கு தெரியும் எப்படின்னா கௌதாரியை வேட்டையாடுறதுக்கு பின்னாடியே ஓடணும், இல்லைன்னா கௌதாரி என்ன செய்ய முடியாது, வேட்டையாட முடியாது. அவ்விதமாக சவுல் தன்னை வேட்டையாடினார். அப்ப இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூதா கோத்திரம் அங்கீகரித்தது, கடைசியிலே சமஸ்த இஸ்ரவேலும் அங்கீகரிக்கிற காலம் வந்தது. அதனாலதான் அக்காலத்திலே அப்படின்னு எழுதியிருக்கு. சோ நான் உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றேன், உங்கள் மேல் தேவன் வைத்த அபிஷேகம் அதோடைய முழு திறனோடு அல்லது அதோடைய முழு நோக்கம் நிறைவேறும்படிக்கான காலகட்டத்துக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
அப்படி என்ன அர்த்தம்னா, இனி நீங்க போய் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. இனி எதற்கும் பயந்து அங்கங்க ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்தரத்தில் குடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுலாம் கெபிக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தும் காலம் வந்து விட்டது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அங்கீகரிக்கும் காலம் வந்திருக்கிறது. அதனாலதான் அக்காலத்திலே என்று எழுதியிருக்கிறது. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் என்று எழுதியிருக்கிறது. இதுதான் அனாயிண்டிங். இதுதான் அபிஷேகம் கொடுத்தார். பர்பஸ் ஆஃப் தி அனாயிண்டிங் இதுதான், to have dominion over the entire nation. அப்ப இந்த அபிஷேகம் அவனை எருசலேமுக்கு நேராக நடத்துகிறது. சோ இந்த அபிஷேகம் வந்துருச்சு அவன் மேல. இப்போ அவன் எருசலேமுக்கு நேராக நடத்தப்படுகிறான். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்கு. அந்த நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல இதை நம்ம வாசித்த போல 5:5 முதல்ல வாசிங்க. 5:5. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் 7 வருஷமும் 6 மாதமும். இதை நான் வந்து விட்டுருப்பேன், இதை நான் ஒமிட் பண்ணியிருப்பேன். ஆனா என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, யூ ஸ்பீக் திஸ் prophetically, this is for so many people. So 7 வருஷமும் 6 மாதமும் அப்படின்னா இந்த அனாயிண்டிங் மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது he was acknowledged by some people for 7 years and 6 months. அப்ப 7 வருஷமும் 6 மாதமும் ஒரு சிலர் மட்டும்தான் அங்கீகரித்தார்கள். இப்போ ஒரு பெரிய அங்கீகாரத்துக்குள் கற்றுக் கொண்டு போகிறார். அது எத்தனை வருஷம்னா 33 வருஷங்கள். நான் இப்படி சொல்லட்டும், 7 வருஷமும் 6 மாதமும் கர்த்தர் உங்களை நடத்தின விதம் வேற, இனிமே நடத்த போகிற விதம் வேறே. எலியாவின் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த எலியாவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? சில நாட்களில் அந்த தண்ணீர் வற்றி போனது. அது ஃபர்ஸ்ட் லெவல். கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்துக் கொண்டது, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், ஆனா சில நாட்களில் வற்றி போய்விட்டது. அதற்கு பிறகு அடுத்த லெவல் என்ன சொல்லியிருக்குன்னா, அவளும் அவனும் அவன் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ ஒரு சின்ன லிமிட்டட் லெவல்ல இருந்து இன்னும் ஒரு கிரேட்டர் லெவல் ஆஃப் அனாயிண்டிங் குள்ள தேவன் உங்களை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். 7 வருஷமும் 6 மாசமும் ஒரு காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இனிமேட்ட 7 வருஷமும் 6 மாதமும் தேவன் எப்படி நடத்தினாரோ அப்படித்தான் இனியும் நடத்துவார் நினைக்க வேண்டாம். இது 33 வருடங்களுக்குள்ள நடத்துதல். இது வித்தியாசமானது. இது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஆளுமையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வருகிறது. இந்த அபிஷேகத்தை குறித்து பெலிஸ்தரும் கேள்விப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுவரைக்கும் கர்த்தர் அவனை அபிஷேகித்தது அவர்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ அவங்களுக்கு அந்த அபிஷேகம் தெரிய வருகிறது. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் இந்த அபிஷேகம் வந்தபோது பெலிஸ்தர் அதை குறித்து பேசுகிறார்கள். பேசுனது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். தாவீதை தேடும்படி வந்தார்கள். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு அது வாசிக்கும் பொழுது. தாவீதை கொல்லும்படி வந்தார்கள் அங்க வேதம் சொல்லல. என்ன சொல்லுது? தாவீதை தேடும்படி வந்தார்கள். They were seeking for David. Praise the Lord. தேடும்படி வந்தார்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த அந்த வசனத்தின் கடைசியில் என்ன போட்டிருக்குன்னா, தாவீது அதை கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த அரணிப்பான இடம்தான் என்ன அப்படின்னா வந்து மவுண்ட் பெராசீம். ஸோ ஒரு 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 எலிவேட்டட் லெவல்ல, ஒரு பெரிய ஹைட்ல அவனை கொண்டு போய் வைக்கிறார். ஸோ காட் இஸ் பொசிஷனிங் ஹிம் இன் அ பிளேஸ் வேர் ஹி கேன் ஈஸிலி ஹேவ் விக்டரி. ஏன்னா ஒரு சண்டை நடக்குதுன்னா மேல இருக்கிறவனுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. அப்படி அங்க போய் அந்த பெராசீம் அங்க போயிருக்கிறான் பாத்தீங்களா? சோ இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமானது. இதுக்கும் இந்த இந்த அபிஷேகத்திற்கும், அதாவது இவன் அபிஷேகப்படுகிறான், அந்த அபிஷேகப்படுவதற்கும் இந்த பெராசீம் மலைக்கு போவதற்கும் இடையிலே நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுதான் இந்த 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6:7 அதை வாசிக்கலாம்.
5ஆம் அதிகாரம் 6, 7. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். ஆ, அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஆமென். Praise the Lord. The stronghold of Zion. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இப்போ அந்த பெராத்சீம் மலை, அந்த மவுண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது இது எப்படிப்பட்ட மலைன்னு சொன்னா மவுண்ட் ஆஃப் பிரேக் த்ரூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ மவுண்ட் ஆஃப் பிரேக் த்ரூ, வேர் இஃப் காட் பொசிஷன்ஸ் யூ இன் த மவுண்ட் ஆஃப் பிரேக் த்ரூ, தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஹேவ் விக்டரி, ஈஸி விக்டரி. சகலவற்றையும் எளிதாய் ஜெயித்து விடலாம். ஆனா இந்த மவுண்ட்டுக்கு போறதுக்கு இடையில என்ன இருக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒரு அப்டக்கிள். குருடரும் சப்பானிகளும் உன்னை கொல்லுவார்கள் அப்படின்னு போடவில்லை, உன்னை தடுப்பார்கள், உன்னை தடுப்பார்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அடுத்த நிலை அங்கீகாரத்துக்குள் உங்களை கொண்டு போறதுக்கு முன்பதாக நீங்கள் சில தடைகளை பார்க்கிறீர்கள். அந்த தடைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ பாருங்களேன், குருடர் சப்பானிகள் ரெண்டு சேர்ந்து என்ன பண்றாங்களாம், உன்னை தடுப்பார். நீ எருசலேமுக்கு போகிறாய், நீ எருசலேமுக்கு போயிட்டேன்னா நீ ஆதிக்கம் செய்ய ஆரம்பித்து விடுவாய். நமக்கு தெரியும், முதல் அனாயிண்டிங் பெத்லெகேமில் கிடைத்த அபிஷேகம், இரண்டாவது அபிஷேகம் எபிரோனில் கிடைத்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் எருசலேமுக்கு நேராக அவனை நடத்துகிற அபிஷேகம். அங்க போயாச்சுனாக்க he will have authority and dominion over everything. Whatever God promised, prophesied, it will all happen. So அங்க போறதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு தடை வருகிறது. தடுக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குருடரும் சப்பானிகளும். Praise the Lord. அப்போ நான் சொல்றேன், there is a anointing that God wants to give you so that you will have vision and movement. Vision and movement. So ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டு சொன்னாரு, நீ முதல்ல பாரு அப்படின்னாரு. நீ பார்க்கிறத நீ சுதந்தரித்துக் கொள்வ. அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ நட அப்படின்னு சொன்னார். தேசத்தை நீளமும் அகலமும் மெம்மட்டும் அம்பட்டுமாய் நடந்து திரி. ஸோ விஷன் அண்ட் மூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்கணும், நம்ம நடக்கணும். நம்மளை பார்க்க வைப்பார், நம்மை நடந்து சுதந்திரிக்க வைப்பார். இது ரொம்ப முக்கியம். எங்கே அந்த நடை கொண்டு போகிறது அப்படின்னா, பெராசீம், மவுண்ட் பெராசீம், பிரேக் த்ரூ மவுண்டனுக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தும்படிக்கு நமக்கு ஒரு தரிசனம், ஒரு அசைவு, ஒரு மூமெண்ட் தேவை, ஒரு விஷன் தேவை, ஒரு மூமெண்ட் தேவை. Without this vision, without this moment, he cannot reach the mount, Perazim. Praise the Lord. The mount of breakthrough. So this night, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் இந்த இரவுலன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு விஷன் அண்ட் மூமெண்ட்டை ஏற்படுத்துகிறார். Praise the Lord. நிறைய வாக்குத்தத்தம் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங்க்கு ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. இந்த அபிஷேகத்துக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. ஒரு பெரிய எல்லை என் ஆதிக்கத்திற்குள் வர வேண்டும். நான் பல காரியங்களை எனக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தேவனுடைய அழைப்பு. ஆனா அதை செய்வதற்கு எனக்கு ஒரு விஷனும் ஒரு மூமெண்ட்டும் தேவை. Praise the Lord. Amen. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 8வது வசனம், 8th verse. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். ஆமென். சோ அவனுக்கு ஒரு ரெவலேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த வெற்றிக்கு ஒரு சின்ன வாய்ப்பாடு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, சாலகத்தின் வழி, the way of the water. சாலகத்தின் வழி, தண்ணி அப்படியே ஓடி வருது பாருங்க. அந்த சாலகத்தின் வழியாய் போய் வெற்றி பெற்று விடலாம் என்று அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அப்படியே அவன் செயல்படுகிறான். அவன் சீயோன் கோட்டையை பிடித்து விட்டான். Praise the Lord. Amen. சோ என்ன ஆச்சுன்னா, இந்த குருடரும் சப்பானிகளும், அதாவது இந்த தடைகளை அவன் தகர்த்து விட்டான்.
உங்க வாழ்க்கையில் நான் சொல்லுகிறேன், நீங்க தேவன் அருளுகிற வெளிப்பாடோடு செயல்பட்டீங்கன்னா, நம்ம ஏசாயால வாசம் பார்த்தீங்களா அந்த வசனம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அந்த ஆலோசனைப்படி நீங்கள் செயல்பட்டால் தடைகளை தகர்த்து விடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு வெளிப்பாடு தான் சாலகத்தின் வழி. அந்த சாலகத்தின் வழி. இப்ப இந்த சாலகத்தின் வழியே தான் இந்த வெற்றி பதிவு செய்யப்படுகிறது. இப்ப அடுத்தபடியா அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, மவுண்ட் பராசி, பிரேக் த்ரூ மவுண்ட்ல இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சாலகம் எங்கிருந்து வருகிறதோ அங்கே போய் அப்படியே போய் அந்த மலைக்கு, அது துவங்குகிற அந்த நீரூற்று துவங்குகிற இடத்திற்கு அவன் போய்விட்டான். டு த வெரி சோர்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகம் உங்களை எங்க நடத்தும் அப்படின்னா, உங்க ஆசீர்வாதத்துக்கு இல்ல. ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, ஆனா யூ வில் பி கைடட் டு த சோர்ஸ் ஆஃப் யுவர் பிளெஸிங். வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க, ஆனா வெற்றி எங்கிருந்து வந்துச்சோ அந்த பிறப்பிடத்திற்கே தேவன் உங்களை நடத்துவார். Praise the Lord. I mean, the purpose of the anointing is not just to enjoy the blessing, but to take you to the source of blessing, that is Jesus. Praise the Lord. I mean, so அழகா அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் சாலகத்தின் வழியாக இந்த வெளிப்பாடு கிடைத்து செயல்படுகிறான், அந்த வெற்றியை பெறுகிறான். அந்த சாலகத்தின் வழியாகவே அது எங்கிருந்து வருது, அந்த ஃப்ளோ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, அது நேரம் அவன் எங்க கொண்டு போயிட்டு இருக்குன்னா, அந்த மவுண்ட் பெராசிம், அங்கதான் அந்த சோர்ஸ் ஆஃப் த வாட்டர், அங்கதான் ஃபவுண்டன் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், ஏற்கனவே நான் வந்து செய்தி கொடுக்கும்போது ஒரு முறை சொன்னேன், தாவீதுக்கு விரோதமா ஒரு சிங்கம் வந்துச்சு, அப்படிதானே? ஒரு சிங்கம் வந்து அவனுடைய ஆடுகளில் ஒன்றை எடுத்துக்கொள்ள வந்தது. அவன் சொல்றான், நான் அதன் மேல் பாய்ந்து அதை கொன்று போட்டேன். வெறும் அந்த ஒரு சிங்கத்தை மட்டும் கொன்று போடலாமே, அந்த ஒரு சிங்கம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பின்னாடியே போய் அதுலாம் என்னும் கெபி வரைக்கும் போயிட்டான் பாருங்க. அந்த கெபி, அதுல எத்தனை சிங்கம் இருந்துச்சா நமக்கு தெரியாது. இந்த சிங்கத்தை ட்ரேஸ் பண்ணி எங்க இருந்து வந்துச்சுன்னு அங்க போய் அதெல்லாம் கொண்டு போட்டான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதனாலதான் டைப்னு சொல்றேன், என் இருதயத்துக்கு ஏற்றவர் ஆண்டு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவர் பயத்தை மாத்திரம் அளிக்கும் தேவன் அல்ல, அந்த பயம் எங்கிருந்து பிறந்ததோ அந்த பாதாளத்துக்கே போய் அந்த பயத்தின் பிறப்பிடத்தை அழித்து போட்டவர் அவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ பாருங்க, அந்த சாலகத்தின் வழியாகவே போய் அந்த சாலகம் அது ஊற்றாக எங்க தொடங்குதோ அங்க போயிட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நெக்ஸ்ட் மூவ் அதுல தேவன் உங்களை, he will take you to the source of life. He will take you to him, closer to him. அவரிடத்திலிருந்து வருகிற நன்மை மட்டுமல்ல, அவரிடத்திற்கே நீங்கள் நடத்தப்படும்படி அனுப்பப்படுவீர்கள், நடத்தப்படுவீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். Praise the Lord. Amen. So இப்போ எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட், அவனுக்கு ஒரு எலிவேட்டட் பிளேஸ்ல இருக்கிற. he is positioned in the mountain. Praise God. ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ ஆவியினால் அபிஷேகத்தின் ஊடாய் நடத்தப்படும் போது நீங்கள் அரணிப்பான இடத்திற்கு போய் விடுகிறீர்கள். நீதிமொழிகள்ல சாலமன் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ மவுண்ட் பெராசிம் என்று நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 28 அதிகாரம் 21 மற்றும் 29 ஆகிய வசனங்களின் அடிப்படையில அந்த ரெஃபரன்ஸ் எங்க இருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு 2 சாமுவேல் 5 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம வந்து அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவோம், அதை வாசிக்கலாம். நம்ம 2 சாமுவேல் 5:10. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ரைட். இது நல்லா எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் அந்த வசனத்தை. நிறைய பேர் வாக்குத்தத்தமா இதெல்லாம் வாசிப்பீங்க, விரும்புவீங்க. நாளுக்கு நாள் விருத்தியா, நாளுக்கு நாள் அங்கதான் இருக்கு. ஓகே, அப்ப அந்த நாளுக்கு நாள் விருத்திக்கு முன்னாடிதான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, he is able to restore vision and movement. பார்க்கணும், செயல்படணும். பார்க்கக்கூடியது, செயல்படக்கூடியது. அப்போ இந்த எல்லையில அவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்ச பிறகுதான்
வேதம் சொல்கிறது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க ஒரு சின்ன ஒரு வெற்றி அல்ல, ஆனா தேவன் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடையும் நிலைக்குள் நடத்த விரும்புகிறார். அதற்கு ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வெளிப்பாடு பெற்று இந்த குருடரும் சப்பானிகளும் அவர்கள் கொண்டு வருகிற அந்த தடைகளை நாம் தகர்த்து விடுவோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியும்னா, we can see and we can move. It is very important to inherit anything. ஏப்ரகாம் தான் நமக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஏப்ரகாமுக்கு கொடுத்த ட்ரைனிங்களை தான் செஞ்சாரு. யூ see அப்படின்னாரு, then you move அப்படின்னாரு. நீ பாரு, நீ போ, நீ பார்க்கிறத சுதந்திரித்துக் கொள்ளும்படி செயல்படு. So seeing and moving, it is very very important. என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இந்த அபிஷேகம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. 7 வருஷமும் 6 மாசமும் இல்லை, 33 வருஷம்னு சொல்லி அடுத்த ஒரு லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இங்கே தடையா இருக்கிற ஒண்ணுதான், அதை உடைச்சிட்டீங்கன்னா you can see and you can move, and actually you will be able to witness a daily growth. தினம் தோறும் நாளுக்கு நாள் விருத்தி. அந்த எல்வின் வினோத் உங்களுக்கு சொல்றேன், நாளுக்கு நாள் விருத்தி. கர்த்தர் அதை செய்கிறார். இந்த நாளில கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் இதை அபியாசப்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாளுக்கு நாள் ஒரு விருத்தி அடையும்படிக்கு I am enabling you to see and move. Praise the Lord. ஆமென். மற்றவர்கள் பார்வையில அது ஒரு பெருசா தெரிஞ்சுக்காது, என்ன குருடரும் சப்பானி என்ன பண்ணுவாங்கன்னு. ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்கல்ல, சவால் விடுறாங்க இல்லையா, குருடரும் சப்பானிகளும் உன்னை என்ன செய்வாங்களாம், தடுப்பாங்கன்னு சொல்றாங்களே, சும்மாவா சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு. நிறைய பேருடைய ஆசீர்வாதங்களை தடுத்தவர்கள் இவர்கள் தான். ஆசீர்வாதங்கள் திரட்சியாய் இருந்த போதிலும் காணக்கூடாதவர்களாய், நடக்கக்கூடாதவர்களாய் அதை இழந்தவர்கள் அநேகம். அதனாலதான் சொல்றாங்க, தாவீதை பார்த்து சொல்றாங்க, இதுக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்ட, குருடரும் சப்பானிகள் உன்னை தடுப்பார்கள். ஆனால் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபடினாலே இதை மேற்கொண்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? பாருங்க, அவங்களுக்கு பார்க்கவே முடியல. விதைகள் விதைக்கப்பட உண்மைதான். வழியருகே அப்படின்னு சொன்னா கூட, என்னங்க வழியர்களாமா விதைப்பீங்க? விதைக்கிறவர் தயாளம் உள்ளவர், விதைக்கதான் செஞ்சாரு. முள்ளுள்ள இடத்திலையுமா விதைப்பீங்க? விதைச்சாரு. கல்லுள்ள இடத்திலையுமா விதைச்சாரு. விதைப்பவர் தயாளனாய் தாராளமாய் விதைத்தார். ஆனால் விதையை அந்த நிலம் விழுங்குவதற்கு முன்பதாகவே பறவைகள் பச்சித்து போட்டது. அப்படின்னு என்ன சொன்னா, அந்த நிலம் அந்த விதையை பார்க்கவே இல்லை. அந்த நிலம் என்ன நினைக்குதுன்னா, என் தேவன் என்னை மறந்துட்டாரு, என் தேவன் என்னை கைவிட்டாரு, என் தேவன் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா அது உண்மையல்ல, அது சத்தியம் அல்ல. உண்மையாகவே விதைக்கிறவர் விதைக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு தேவை என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம்னா, யூ கேன் see and only when you can see you can have movement. நீங்க பார்க்க முடிஞ்சாதான் அதற்கேற்ற அசைவுகளை நீங்கள் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப தாவீதால பார்க்க முடிஞ்சிருச்சு, செயல்பட முடிஞ்சிருச்சு. காரணம், அவன் அந்த தடைகளை தகர்த்து விட்டான். அபிஷேகத்தை கொண்டு, தேவ ஞானத்தை கொண்டு, வெளிப்பாடுகளை கொண்டு. அதனாலதான் செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த ஆச்சரியமானவருடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு செயல்படும் பொழுது இந்த தடைகளை தகர்த்து விடலாம். நீங்கள் பார்க்க தொடங்கி விடுவீர்கள். நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மூவ்மெண்ட் என்ன அழகா இருந்துச்சுன்னா, அந்த சாலகத்தின் வழியாகவே போய் இப்பொழுது he has reached the very source. He is in a very secured place. He is in a place where there is a continuous supply. ஊற்று அங்க இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்துகிட்டே இருக்கு. So this is how the spiritually the Lord wants to do. He is going to take you to the place, the source of goodness, the source of revelation, the source of power. Praise the Lord. Amen. So ஏதோ ஒரு சாலகத்தின் வழியில வர்றதை வச்சு இல்ல, அந்த சாலகத்தையே தொடர்ந்து அந்த சோர்ஸுக்கே போய் அந்த மவுண்ட் பராசீம்ல he is positioned now. இப்போ அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு விரோதமா இருக்கிற எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமான வெற்றியை பெறுகிற இடத்திலே தேவன் அவனை வைத்திருக்கிறார். God has already given him an upper ground. தாவீதை தேடும்படி வர்றாங்க.
அவன் ஆல்ரெடி என்ன இருக்கிறான்னா அரணிப்பான இடத்திலே இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் உங்களை அரணிப்பான இடத்திற்குள் வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அவன் கேட்கிறான், ஆண்டவரே இவங்களுக்கு விரோதமா போகணுமான்ட்டு. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்டனா, அதாவது பெலிஸ்தருடைய டாக்டிக்ஸ் சொல்றது. முதல்ல ஃபியர், டு இன்ஃபில்ட்ரேட் ஃபியர், இன்ஸ்டில் ஃபியர். ஃபியரை எல்லாத்துக்குள்ளேயும் விதைக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஃபியர் இஸ் கண்டேஜியஸ். அப்படியே பரவிடும், டக்கு 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 அப்படியே பரவிடும். அப்படிதான் செய்து எல்லாம் சமஸ்த இஸ்ரவேலும் சவுலுடைய தலைமையில சமஸ்த இஸ்ரவேலும் சவுல் உட்பட யாருமே இயங்க முடியவில்லை. எல்லாம் அப்படியே இருந்தாங்க. ஆனா தாவீது மட்டும் என்ன பண்ணாரு? இயங்கினார். பிரைஸ் தி லார்ட். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா? ரைட். தாவீது மட்டும் என்ன பண்ணாரு? இயங்கினார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தாவீதுக்கு மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் என்ன சொல்றா? யூ ஆர் டிஃபரெண்ட் கைண்ட். எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கக்கூடாது. அந்த பயம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. நீ வேற ஒருவனா இருக்கிறாய், வேறு மனுஷனா இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அதுல எதுவுமே உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா அதனாலதான் ஆவியானவர் உன்னை அபிஷேகத்தை வேறு மனுஷனா வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற வரைக்கும் தான் நீ ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அந்த டாக்டிக்ஸ்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, சோ நீங்க பாருங்க, ஏலியுடைய நாட்கள் என்ன நடந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கோவில்களை வைக்கிறாங்க. தாகோன் இருந்த இடத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். ஆனால் தாகோன் தலைகுப்புற விழுந்து கிடந்தது முதல் நாள். திரும்பமா அதை எடுத்து வச்சுட்டாங்க, ஏதோ தற்செயலா விழுந்திருக்கு போலன்னு. அடுத்த முறை விழுந்த போது தலை கால்லாம் என்ன செஞ்சு தனித்தனியா கிடந்துச்சு. ஸோ உண்மையிலே என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. ஸோ their intention is to defile, தீட்டுப்படுத்த வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் உங்களை அரணிப்பான இடத்திற்குள் கொண்டு போய் வைத்திருக்கிறது. இப்பொழுது பெலிஸ்தர் உங்களை கொல்லும்படி வரவில்லை, உங்களை தேடுகிறார்கள். எது தெரியுமா? தீட்டுப்படுத்தும்படி. தீமையானது உன்னை தீட்டுப்படுத்தும்படி தேடிக்கொண்டிருக்கிறது. அசுத்தங்கள் உங்களை தீட்டுப்படுத்தும்படி தேடிக்கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே என்ன தேவை அப்படின்னா, நீங்க மேற்கொள்ள வேண்டும். நீங்க மேற்கொள்ளணும். நீங்க சுட்டரிக்க வேண்டியவைகளை சுட்டரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவன் தாவீது கேட்ட, ஆண்டவரே இதுக்கு விரோதமா நான் போலாமா அப்படின்னு கேட்டா, அண்ணன் சொன்னாரு, போ, உன் பெலிஸ்தரை உன் கையில என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. 19ஆம் வசனத்துல, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். சரி, போயாச்சு, பெலிஸ்தரை கொன்னாச்சு, பெலிஸ்தரை மேற்கொண்டாச்சு, பெலிஸ்தரை முறியடித்துன்னு தான் வசனம். 20ஆம் வசனம், தாவீது பாகால் பிராசிமுக்கு அங்கே அவர்களை முறியடித்து அப்படின்னு போட்டிருக்கு. So he was able to overcome. அவங்களை ஜெயிச்சுட்டான், முறியடிச்சுட்டான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாருங்க 21ஆம் வசனத்தில், அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். யுத்தம் பண்றதுக்கு வரவனுக்கு எதுக்கு விக்கிரகங்கள்? அப்படிதானே? வாளோடு, போர்வாளோடு, ஈட்டியோடு வரக்கூடியவர்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்க, விக்கிரகங்களோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதான் சொன்னேன், அவர்கள் தேடும்படிதான் வந்தார்கள். காரணம், அவருடைய எண்ணம் தீட்டுப்படுத்த வேண்டும் என்று இருந்தது. இன்றைக்கும் பாருங்க, அபிஷேகம் உங்களை உன்னதமான ஒரு இடத்திலே உங்களை உட்கார வைத்திருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாதுன்னா, தீட்டுப்பட நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களை தீட்டுப்படுத்த நினைக்கிற சகலவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது கர்த்தர், இதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பம். பாருங்க, அவங்களால் சுட்டரிக்க முடிஞ்சிருக்கு பாருங்களேன். So they had fire. They were not just anointed, they were people with fire. So they were able to destroy all the idols. எல்லா விக்கிரகங்களையும் சுட்டரித்தார்கள். உங்களை தீட்டு செய்ய நினைக்கும்படிக்கு சத்துரு கொண்டு வைக்கிற சகலவற்றையும் நீங்கள் சுட்டரிக்க வேண்டும். இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது நான் உணர்கிறேன், சிலருக்கு விரோதமான செய்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ சில பேட்டர்ன்ஸ் உங்களை அழுத்தி கொண்டிருக்குது. திரும்ப திரும்ப நான் என் பிசினஸ் தோத்துக்கிட்டு இருக்கேனே, திரும்ப திரும்ப எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமான எழுத்துக்கள், உங்களுக்கு விரோதமான செயல்கள் சகலவற்றையும் இன்றைக்கு அவர் சுட்டரிக்க உங்களை அபிஷேகித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். So you carry a very special anointing. அந்த அபிஷேகம் உங்களை, it not just positions you
in a better place, it also gives you the fire to destroy the works of the enemy. Praise the Lord. Anything, any strategy to defile you, the Lord has given you the fire to destroy it, to consume it totally. Praise the Lord. Amen. So இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து அப்படின்னு 22 வசனம் சொல்லுகிறது. திரும்பவும் வந்து, இப்ப நீங்க இந்த ஏசாயா 28 அதுல 21 பாத்தீங்கன்னா என்ன போட்டுங்க, கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல் கோபம் கொண்டார். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், அப்பா கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்படிதானே? தாவீது நீ போப்பான்னு சொல்லல, கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பார். ஏன் அப்படின்னா, இந்த முறை பெலிஸ்தர் வந்தது, பெலிஸ்தர் ஏற்கனவே தோத்துட்டாங்க தாவீதுட்ட. இந்த முறை திரும்பி வந்தது தாவீதுக்காக வரவில்லை, விக்கிரங்களுக்காக வந்தார்கள். அங்க விட்டுட்டு போன விக்கிரங்களுக்காக திருப்பி வர்றாங்க. கர்த்தருக்கு கோபம் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, now the vengeance is mine. இப்பொழுது பழிவாங்குதல் எனக்குரியது. முன்னாடி நான் உன்னைய போச்சேனப்பா, இப்ப நானே போறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தரின் நாட்களிலே அவரே உங்களுக்காய் புறப்பட்டு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் வெற்றியை பதிவு செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு பிறகு பெலிஸ்தர் தலையெடுக்கவே இல்லை. ஆமென். அடுத்தடுத்த அதிகாரங்களை வாசி பார்த்தீங்கன்னா, சகல அதாவது அவனுடைய சத்துருக்கள் அவ்வளவு பேரையும் அவன் கீழ்ப்படுத்தி விட்டான் தாவீது. மோவாபியரா இருக்கட்டும், அம்மோன் புத்திரரா இருக்கட்டும், பெலிஸ்தரா இருக்கட்டும், எல்லாரையும் அவன் கீழ்ப்படுத்தி விட்டான். 8ஆம் அதிகாரம் அதான் சொல்லிருக்கு. 2 சாமுவேல் 8 வாசிச்சீங்கன்னா சகலரையும் அவன் கீழ்ப்படுத்த முடிந்தது. இந்த இரவு ஆண்டவர் சொல்லுகிறாரு, I am positioning you to Mount Perazim, breakthrough mountain. You will experience big breakthrough. You will experience greater blessing. பெரிய நன்மைகள், பெரிய ஆசீர்வாதங்கள், அவைகளுக்கு நேராய் நான் உங்களை நடத்த போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வெற்றிக்கு உள்ள வழி, சாலகத்தின் வழி, வெற்றிக்குள்ள வழி, சுழல் காற்றின் வழி. அவர் எப்படி கிரீசர் நமக்கு தெரியாது. You don't know the way of the water, you don't know the way of the wind, but God will position you in such a way that you will witness the work of the Lord. அவருடைய அபூர்வமான கிரியைகளை, அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை, unfamiliar works, அதை நீங்கள் பார்க்கும்படி God will position you in Mount Perazim. Praise the Lord. ஆமென். இன்னொரு விதத்துல சொன்னா, கன்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ளே சகல நீர் ஊற்றுகளும், சகல நன்மை ஊற்றுகளும், ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளும் துவங்குகிற அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நிலைப்படுத்தி நீங்கள் எல்லா அற்புதத்தையும் பார்க்கும்படி அவர் செய்வார். Praise the Lord. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? So get ready for a great breakthrough. 7 வருஷமும் 6 மாதமும் சொல்ற காலம் முடிந்து போனது. இனிமேல் 33 வருடங்களுக்குள்ளே தேவன் உங்களை நடத்த போகிறார். Hallelujah. So God is going to lead you into the supernatural. Praise the Lord. Amen. தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த அபிஷேகத்தின் ஊடாக சொல்லப்பட்ட சகலவற்றையும் அவன் காணும்படி, சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும் காலம் வந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் அந்த காலம் வந்திருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. நன்றி தகப்பனே. பரலோக தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்த அற்பமான ஆரம்பத்தை நினைத்து பார்க்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருந்தவனை அபிஷேகித்து, அப்பத்தின் வீட்டுக்கு வரவழைத்து அபிஷேகித்து, ஆண்டவரே அவனை பலப்படுத்தினீர். எபிரோனுக்கு அழைத்து அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்த ரகசியங்களை பரிமாற்றினீரப்பா. உங்களுடைய ரகசியங்கள் அவனோடு பரிமாறப்பட்டது. வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டான். ஞானம் அவனிலே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு நேராய் அவன் போகும்படிக்கு, சமஸ்த இஸ்ரவேலும் அங்கீகரிக்கும்படிக்கு 3வது முறை அவனை அபிஷேகித்தீரப்பா. ஆண்டவரே, எது அவனை தடுக்கும் என்று எல்லாரும் நினைத்தார்களோ அந்த தடைகளை தகர்த்து அவன் செயல்பட தொடங்கினான். உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் அவர்களுக்கு வாக்குப்படின சகலவற்றையும் அவர்கள் சுதந்திரிக்கும்படிக்கு, ஆண்டவரே, I pray that you will enable them to see and to move. அவர்கள் காணக்கூடியவர்களாய், செயல்படக்கூடியவர்களாய் அவர்களை மாற்றி கன்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் தங்கியிருக்கும்படி செய்து, ஆண்டவரே, அவர்களை தீட்டுப்படுத்த நினைக்கிற சகல தீமைகளை வேறொருக்கும்படிக்கு அபிஷேகத்தினாலே
இன்னும் நிறைத்து உம்முடைய அக்கினினால் இன்னும் நிறைத்து நடத்துவீராக என்று செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காய் மேன்மைகளுக்காய் நீர் அவர்களுக்கு முன்னே புறப்படும் காலமாய் இந்த காலம் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு முன் செல்லுங்க, ஆசீர்வதிங்க. உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.